ஹாய் வணக்கம் ஆசிரியர்களே, அரசு ஊழியர்களே. இன்னைக்கு நம்ம தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், அப்புறம் வட்டார கல்வி அலுவலர்கள் இவங்களுக்கான தேர்வுநிலை தர ஊதியம் செலக்ஷன் கிரேட் பே ரூ. 5400 இந்த வழக்கில் வந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அதிரடியான தீர்ப்புடைய முழு விளக்கத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த தீர்ப்பில் நீதிமன்றம் என்னென்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, பணத்தை திரும்ப பிடிப்பாங்களா, ரெக்கவரி பண்ணுவாங்களா, பென்ஷனில் கை வைப்பாங்களா அப்படின்னு நிறைய குழப்பங்கள் உங்ககிட்ட இருக்கும். இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முழுசாக பாருங்கள். இது உங்களுக்கான எல்லா சந்தேகமும் தீர்க்கிற மாதிரி இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி ஃபண்டமெண்டல் ரூல்ஸுக்கும் அப்புறம் கவர்மெண்ட் ஆர்டருக்கும் ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் தெளிவாக ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. என் தீர்ப்பில் நீதிமன்றம் தெளிவாக சொன்ன முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா அடிப்படை விதிகளே மேலோங்கும் சொல்லியிருக்காங்க. அதாவது அரசாணைகள் அல்லது அரசு கடிதங்களை விட சட்டப்பூர்வமாக இருக்கக்கூடிய அடிப்படை விதிகள் ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் தான் எப்போவுமே கெத்துன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் 22B அப்படின்ற விதிகளில் முக்கியமான திருத்தம் செய்யாமல் வெறும் ஒரு அரசு கடிதத்தை வச்சுட்டு ஏற்கனவே ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட ஊதிய பலன்களை குறைக்கவே முடியாதுன்ட்டு கோர்ட்டு பார்த்தீங்கன்னா அடித்து சொல்லிட்டாங்க. பணத்தை திரும்ப பிடிக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக நோ ரெக்கவரின்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததாக ஒரு சூப்பர் நியூஸு, நோ ரெக்கவரி தர ஊதியம் ரூ. 5400 வழங்குனதில் ஆசிரியர் தரப்பில் இருந்து எந்த ஒரு மோசடியோ இல்லை தவறான தகவலோ கொடுக்கப்படலை. தணிக்கை தடைக்கு தொடக்க கல்வி இயக்குநரே தெளிவானை வழங்கி இது உறுதியாயிருக்கா. இப்படிப்பட்ட சூழலில் அரசாணையின்படி வழங்கப்பட்ட ஊதியத்தை பல வருஷங்களுக்கு பிறகு மக்களின் வரி பணம்னு காரணம் காட்டி திரும்ப வசூலிப்பது, ரெக்கவரி பண்ணுறது சட்டப்படி செல்லாதுன்ட்டு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஜி ஆஃபீஸ் பென்ஷனை குறைக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு கண்டிப்பாக கூடாது சொல்லிட்டாங்க. ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் 22B விதி பார்த்தீங்கன்னா இன்னும் திருத்தப்படாமல் தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ நிலுவையில் இருக்கிற தணிக்கை தடையை, அதாவது ஆடிட் அப்ஜெக்ஷன் காரணம் காட்டி அரசாணைப்படி வழங்கப்பட்ட தேர்வுநிலை ஊதியத்தை குறைச்சி ஏஜி பென்ஷனை நிர்ணயம் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. பென்ஷன்கிட்ட இருந்து ஏஜி எந்த தொகையும் பிடிக்கக்கூடாது. வேணும்னா எதிர்காலத்தில் ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் 22B திருத்தப்பட்ட பிறகு பென்ஷனை மாற்றி அமைக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏற்கனவே அதிகமாக கொடுத்த தொகையை பிடிக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் 22B செக்ஷன் 11 என்ன சொல்லுதுன்னா, அரசு கடிதம் மூலமாக இந்த ஊதிய நிர்ணயத்தை மட்டுப்படுத்தணும் சொன்னாலும், அதாவது குறைக்கணும் சொன்னாலும் ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் 22B தான் பார்த்தீங்கன்னா மேலோங்கும் சொல்கிறாங்க. அதாவது 1/1/2006க்கு முன்னாடி தேர்வு நிலை அல்லது சிறப்பு நிலைக்கு மாறினாலும் சரி, 1/1/2006க்கு அப்புறமா திருத்தப்பட்ட ஊதிய விகிதத்தை தேர்வு செஞ்சாலும் சரி, அவங்க பழையபடியே அதே ஊதிய குழு மற்றும் தர ஊதியத்தில் தொடர ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் 22B பார்த்தீங்கன்னா அனுமதிக்குது சொல்கிறாங்க. இந்த ரூல்ஸ் இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் 5400 தர ஊதியம் வழங்கப்பட்டது 100% பார்த்தீங்கன்னா சரிதான்ட்டு கோர்ட்டு சொல்லியிருக்காங்க. சரி, நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் வரிசையாக ஒரு 9 கட்டளையை பிறப்பித்திருக்காங்க. அது என்ன கைட்லைன்ஸ்னு சிம்பிளாக சொல்கிற பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆணை ரத்து பண்ணிட்டாங்க. தேர்வு நிலை சிறப்பு நிலையில் அடுத்த பதவி உயர்வுக்கான சாதாரண நிலை ஊதிய விகிதத்துக்கு மட்டுப்படுத்தணும், அதாவது குறைக்கணும்னு சொன்ன ஆணை பார்த்தீங்கன்னா ரத்து பண்ணிட்டாங்க. கொடுத்த சம்பளத்தை ரெக்கவரி பண்ணக்கூடாது சொல்லிட்டாங்க. இரண்டாவது ஓய்வு பெற்றவர்களுக்கு பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர்களின் பென்ஷன் பலன்களில் இருந்து பணத்தை பிடிக்கக்கூடாது சொல்கிறாங்க. மூணாவது, பணியில் உள்ளவர்களுக்கு, தற்போது பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கும் ரெக்கவரி பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. நாலாவது, பிடித்தம் செய்த பணம், ஊதியத்தில் ஏற்கனவே தொகையை பிடிச்சிருந்தா அதை இப்போ உடனே திரும்ப தர வேண்டியதில்லை சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் 22B திருத்தம் செஞ்ச அப்புறமா அரசு ஏதேனும் பேலன்ஸ் தர வேண்டி இருந்தால் அதை கொடுக்கலாம் சொல்கிறாங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து வர வேண்டியது எதாவது இருந்தால் அதை கொடுக்கலாம் சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, இதை வீடியோ கடைசியில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஊதிய நிர்ணயம், ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் 22B திருத்தப்படும் வரைக்கும் யாருக்கும் ஊதிய நிர்ணயத்தை மாற்றி அமைக்கக்கூடாது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முன்தேதிட்டு கிடையாது சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அரசு ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் 22Bயில் திருத்தம் கொண்டு வந்தாலும் அது இனிமே வரப்போகிற காலத்துக்கு தான் பொருந்துமே தவிர பழைய தேதியிலிருந்து கணக்கிட்டு சம்பளத்தையோ பென்ஷனையோ குறைக்கக்கூடாது சொல்லிட்டாங்க.
அதுக்கப்புறம் 10 வருட சேவை, அதாவது ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் 22B திருத்தப்பட்ட அப்புறமா எம்எஸ் பணியில 10 வருஷம் பணியாற்றியதின் அடிப்படையில தேர்வு நிலை பார்த்தீங்கன்னா அனுமதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிலுவைத் தொகை அரியர்ஸு ஃபண்டமெண்டல் 22B திருத்தப்பட்ட அப்புறமா பிஎஸ் மற்றும் எம்எஸ் தேர்வுநிலை ஊதிய நிர்ணயம் பார்த்தீங்கன்னா மாற்றப்படும்போது ஆசிரியர்களுக்கு பணம் வர வேண்டி இருந்துச்சுன்னா அதை அரியர்ஸோடு சேர்த்து வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசி சம்பளம், அதாவது லாஸ்ட் டே ஆன் சேலரி. இப்போ ரிட்டையர் ஆக போகிறவங்களுக்கும் சரி, ஏற்கனவே ஓய்வு பெற்றவங்களுக்கும் சரி, அவங்க கடைசியாவான சம்பளத்தின் அடிப்படையில் தான் ஏஜி பென்ஷன் கணக்கிட்டு நிலுவைத் தொகையோடு சேர்த்து வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. பிடிக்கப்பட்ட தொகையை உடனே திரும்ப தர வேண்டியதில்லைன்ட்டு என் தீர்ப்பில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ உச்சநீதிமன்றத்தோட திரு குணசேகரன் வழக்கின் தீர்ப்புக்கு பார்த்தீங்கன்னா எதிரானது சொல்லலாம். திரு குணசேகரன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தணிக்கை மூலமாக 7,26,651 தொகையை பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு தான் பென்ஷன் கொடுத்தாங்க. ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறமா கடந்த 27/1/2025 அன்னைக்கு கல்வித்துறை அந்த பணத்தை அப்படியே திருப்பி கொடுத்துட்டாங்க. அதனால பணத்தை கட்டிய பிறகோ அல்லது கிராஜுவேட்டி படித்ததுக்கு அப்புறமா பென்ஷன் வாங்கினவங்க கவலைப்படாதீங்க. மேல்முறையீடு அல்லது சீராய்வு மனு மூலமாக உறுதியாக உங்கள் பணத்தை திரும்ப பெற முடியும் சொல்கிறாங்க. இந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த டீச்சர்ஸ்க்கும் பென்ஷனருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நிம்மதி கொடுத்துருக்கு சொல்லலாம். இந்த முக்கியமான முழு விளக்கத்தை உங்கள் சக ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த பதிவு மூலமாக ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.